என்ன பார்க்கறதுக்கு வெஜிடேரியன் டிஷ் மாதிரி இருக்கு, ஆனா சிக்கன் ஸ்மெல் வருதே அப்படின்னு உங்க வீட்லயே கேட்பாங்க. கருணக்கிழங்குல கறி மசாலாலாம் போட்டு ஒரு அருமையான ரெசிபி. வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் கருணக்கிழங்கு கறி மசாலா தொக்கு. ஒரு பாத்திரத்துல தண்ணி சுட வச்சு சின்ன சைஸ் புளி போட்டுக்கங்க. ஒரு ஸ்பூன் உப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள். இப்போ கருணக்கிழங்க இந்த மாதிரி தோல் சீவிட்டு கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பன்னீர் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணி இந்த தண்ணியிலேயே 20 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. அது பேரலாக வேகட்டும். இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். சட்டியை தூக்கி ஒரு உருட்டிக்குங்க. இப்போ தான் எண்ணெய் அந்த சட்டியில் நல்லா படரும். இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு போட்டு லைட்டாக வதக்கிங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை பொரிஞ்சு வரட்டும். பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா நல்ல ஒரு காரம் தரும். கறி செய்யும்போது நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோமோ அது எல்லாம் இதில் ஆட் பண்ணி நம்ம கருணக்கிழங்கை செய்ய போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதை வதக்கி விடுங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கிளாஸி ப்ரௌன் கலர் வரும். அந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கொத்தமல்லியோட காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே போட்டுக்கோங்க. அது நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். அதனால் அப்படியே போட்டு வதக்கி விடுங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, கரம் மசாலா பொடி இதெல்லாம் மொத்தமாக போட்டு இதில் நல்லா கலந்து விடுங்க. அது எல்லாம் கலந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, இந்த மசாலாலாம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியில் வெந்து அது நல்லா மசிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம அதை வேக விடணும். இப்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கருணக்கிழங்கு, அது வெந்துடுச்சான்னு பார்ப்போம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. குத்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே போகணும். ஒரு 70% வெந்திருந்தால் போதும். மீதி நம்ம இதில் போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. மசாலா நம்ம ஆல்மோஸ்ட் பேஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த கருணக்கிழங்கை தண்ணிலாம் வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மசாலாவில் நல்லா புரட்டி விடுங்க. கருணக்கிழங்கு ஆல்ரெடி ஒரு 70% வெந்துடுச்சு. மீதி நம்ம இந்த மசாலாவோட வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு. ஆல்ரெடி கருணக்கிழங்கு நீங்கள் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இது மசாலாவோட அப்படியே வேக விடுறதால ஆல்ரெடி வெந்த கருணக்கிழங்குல அந்த மசாலா நல்லா போய் ஊறிடும். அது ஊறி நல்ல ஒரு கறி மசாலா டேஸ்ட்டு உங்களுக்கு அவுட்கம் வரும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜிலேருந்து கொஞ்சம் ஸ்பைசினஸும் அரோமாவும் தூக்கலாக இருக்கணும். அதுக்காக கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே கசூரி மேத்தி போட்டுக்கோங்க. அதை நல்லா கையிலேயே கசக்கி போடுங்க. அப்போ தான் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நீங்கள் டிஷ்ஷு ரொம்ப நேரம் வச்சு சாப்பிடும்போது கூட அந்த ஸ்மெல் இருக்கும். ஃபைனலாக நல்லா சாப் பண்ண கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு டிஷ்ஷை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம டிஷ் ரெடி ஃபார் சர்விங். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஜூஸி அண்ட் டெண்டராக இருக்குது. இந்த கருணக்கிழங்கு ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. இதே ஸ்டேஜில் இருக்கணும், உடையாமல் அப்படியே இருக்கணும். அப்போ தான் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. ஒரு கறி சாப்பிட்ற அதே ஃபீல் உங்களுக்கு இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.